இன்றைய நிகழ்விலே முதல் முறையாக இரங்கல் உரை தோழர் யெச்சூரியுடைய மரணத்தை ஒட்டியும் இன்றும் ஆயிரக்கணக்கில் இறந்து கொண்டிருக்கும் பாலஸ்தீன மக்களை குறித்தும் இரங்கல் உரையாற்றிய தோழர் பாலச்சந்திர அவர்களுக்கும் வரவேற்புரையை நல்கிய தோழர் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கும் மண் பயனுற வேண்டும் என்ற தலைப்பிலே ஒரு சிறந்த கவியரங்கத்தை தலைமையேற்று நடத்தி கொடுத்த தோழர் மணிமாறன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வுகளை பங்கேற்று தோழர் வே. ஆனந்த் ஐயா அவர்களின் பணியும் அவருடைய வாழ்வையும் குறித்து சிறப்பான ஒரு நீண்ட செறிவான ஒரு உரையை நிகழ்த்த இருக்கும் தோழர் வாதாச வல்லவன் அவர்களுடைய மற்றும் வருகை தந்திருக்கும் குறிப்பாக திராவிடர் விடுதலை கழகம் சார்ந்த தோழர் புதிதாக வந்திருக்கிறார்கள். தோழர் எட்வின் வந்திருக்கிறார். இப்பொழுது புதிதாக 2 தோழர்கள் வந்திருக்கிறார்கள். மற்றும் புதிதாக வந்திருக்கும் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வேன். தோன்றில் புகழோடு தோன்றுங்க, அங்கிலார் தோன்றல் தோன்றாமல் நின்று. பிறந்தா புகழோட இருக்கணும், இல்லைன்னா பிறக்காம இருந்துடலாங்க. அடுத்தது அதையே அப்துல் ரஹ்மான் சொல்வார், ஒரு தடையும் இல்லாமல் மறைவதற்கு வெட்கப்படும் குற்றவாளி தான் அவர் செய்வார். நீ இந்த உலகத்தில் வந்தனா ஏதோ ஒரு தடையும் இருக்கணும். குற்றவாளி தான் நான் வந்து தெரியாமல் சூட தெரியாமல் போகணும்னு அவன் தான் நினைப்பான். நம்ம நினைக்கணும் ஒரு தடையும் இருக்கணும். அதான் தோன்றில் பொழுது தோன்றுகின்றார். இவர் ஒரு தடையும் இல்லாமல் மறைவது வெட்கப்படு. அந்த மாதிரி ஒரு புகழோடு புகழ் சேர்த்த 2 ஆளுமைகளை குறித்து நாம் இங்கே பேசினோம். அவர்கள் அனைவருமே தன்னலம் கருதாமல் பொதுநலம் கருதி தன்னுடைய வாழ்க்கையை ஈகம் செய்தவர்கள். அவர்கள் மட்டுமல்ல, மறந்தவர்கள் மட்டுமல்ல, இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றும் அவ்வாறு தன்னலம் கருதாமல் பொதுநலம் கருதி தன்னை ஈகம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு தோழர்கள் குறிப்பாக பொதுவுடைமை கட்சிகளிலும் திராவிட இயக்கங்களும் இருக்கிறார்கள். இன்னும் பொது உடைமை இயக்கமாக சொல்லலாம், அவங்க ஒரு அரசு பதவிக்காக போறாங்க. அரசு பதவிக்காக போறாங்க. திராவிட இயக்கத்தில் எந்த அரசு பதவிக்கும் போறதில்லை, எந்த பதவி நாடுவதில்லை, எந்த தேர்தல் நிற்பவதில்லை, எந்த அதிகாரத்தில் போவதில்லை. முழுக்க முழுக்க தன்னை முழுக்க அவர்கள் ஈகம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கொள்கை சார்ந்த ஒரு ஈகம், அதுக்கு முழுக்க அந்த அளவுக்கு ஒரு ஈகம் செய்யக்கூடிய ஆட்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. நண்பர்கள், நம்ம தோழர் கூட அப்படிதான். இவர் சொல்லிக்க மாட்டாரு. அவரை சொல்ல சொன்னேன், தோழர் முழுக்க முழுக்க தன்னை ஈகம் செய்து தனக்கான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல், வாழ்க்கைன்னா ரொம்ப வாழ்க்கை இருக்கு, தனக்கான ஒரு வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கணும் இல்லாமல் முழுக்க முழுக்க தன்னை என்றைக்கு ஐயா ஆணைமுத்து ஐயாவுடைய எழுத்துக்களை படித்தாரோ அன்றையிலிருந்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் இந்த கொள்கைக்காக. இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு மாமனிதரை பற்றி நம்ம பேச போகிறோம். ஐயா அவர்கள் 21/6/1925 அன்னைக்கு தான் பிறக்கிறார். அந்த 25 என்பது இந்திய நாட்டில் மிக முக்கியமான ஒரு ஆண்டு. 1925. அந்த 25ஆம் ஆண்டு தான் நமக்கு எல்லாம் பெரிய தலைவலியாக இருக்கக்கூடிய இந்த RSS தோன்றிய ஒரு ஆண்டு. அதுதான் கம்யூனிஸ்ட் இயக்கம் தோன்றிய ஆண்டும் அதுதான் 25. சுயமரியாதை இயக்கம் தோன்றிய ஆண்டு 20 தான். இந்த 1925 என்பது இந்திய வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒரு ஆண்டு. அந்த ஆண்டு தான் பிறந்தது. பிறந்து 6/4/1921 கிட்டத்தட்ட 95 ஆண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்திருக்கிறார். அந்த வாழ்ந்த முழு
வாழ்வு வந்து முழுக்க முழுக்க பொது உடைமைக்கு, அதாவது பொது வாழ்க்கைக்கு அர்ப்பணித்த ஒரு பெரம்பலூர் மாவட்டத்தில் தான் ஒரு முருகன்குடி என்ற ஒரு சிறு கிராமத்தில் தான் அவர் பிறக்கிறார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இன்டர்மீடியட் வரையும் படிக்கிறார். அதுக்கப்புறம் 52 56 வரைக்கும் ஒரு அரசு நிறுவனத்தில் வேலை செய்கிறார். அங்கேருந்து அதை விட்டுட்டு நேராக பெரியாரோடு இதனுடைய வாழ்வை இணைத்து கொள்கிறார். 57 இந்திய அரசியல் சட்டத்தில் வர்ண சாதியை பாதுகாக்கக்கூடிய பிரிவுகள் இருக்கின்றன, அவற்றை கொடுத்த வேண்டும் என்று பெரியார் வேண்டுகோள் விடுக்கிறார். அந்த போராட்டத்தில் 32 வயதில் இவர் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறார். அதாவது 3000 பேர், 10,000 பேர் போராட்டத்தில் வந்து 3000 பேர் சிறை போகிறாங்க. அந்த 3000 பேரில் ஆனந்த் தையாவும் ஒருவர். அவர் சிறை போகும்போது மூத்த பெண்ணுக்கு 2 வயது, 2வது பையன் 9 மாதம், 18 மாதம் வந்து சிறையில் இருக்கிறார். இந்த மாதிரி வாழ்க்கை பாரு. அவர் தொடர்ந்து அவருடைய பல்வேறு படிமலைகளை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டத்திலுமே தான் மிக வேகமாக முன்னேறுகிறார். ஒரு கட்டத்தில் பெரியார் திராவிட கழகத்தில் ஒரு சீட்டு வருதுல அங்கே அதே தான் நேராக பின்னாடியே வாங்க, நீங்கள் தாண்டி போயிட்டீங்க. அந்த புதுசாக பில்டிங் கட்டிட்டு பாருங்க, அது மரம் பாருங்க, அது நேரம் அதான் அந்த நேரத்தில் வந்து 9 வயது மாத பையன். இப்போ அவர் 76 வெளியேற்றப்படுகிறார் திராவிட கழகத்தில். அதுக்கப்புறம் 76 பெரியார் மறைவு பிறகு 76 பிறகு பெரியார் சம உரிமை கழகம் என்று உருவாக்குறார். 76 12 ஆண்டு கழித்து 88 தான் மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சி என்று உருவாக்குறார். அப்போ அவர் இன்னும் நம்ம பார்க்கணும்னா மார்க்சியம் லெனினியம் என்று நம்ம சொல்லுவோம். மார்க்ஸ் வாழ்ந்த காலத்தில் இருந்த சமூக நிலை, அரசியல் நிலை, அதை அவர் எப்படி பார்த்தாரோ அதை தான் அவர் பிரதிபலித்தார். முதலாளித்துவம் ஒரு அந்த சமூக பரிணாம வளர்ச்சியை பார்க்கும்போது நிலப்பிரபுத்துவத்துக்கு அடுத்து முதலாளித்துவம் வரும், அதுக்கப்புறம் சோஷலிசம் வரும்னு அவர் சொல்கிறார். அவர் காலகட்டத்தில் முதலாளித்துவம் ஒரு தொடக்க நிலையில் இருந்தது. லெனின் வந்த பிறகு அந்த முதலாளித்துவம் ஒரு கட்டம் வளருது, ஏகாதிபத்தியமாக ஆகுது. ஏகாதிபத்தியம் முதலாளித்துவம் உச்சக்கட்டம்ன்றார் லெனின். அப்போ அதுதான் மார்க்சியத்தோட வளர்ச்சி. மார்க்சியத்தை அடுத்த கட்டத்துக்கு லெனின் வளர்க்குறாரு, அதனால மார்க்சியம் லெனினியம். அதே மாதிரி பெரியாரிசத்தை அடுத்த கட்டத்துக்கு வளர்க்குறாரு. அதுக்காக பெரியாரையும் மார்க்சியம் இணைச்சு தான் மார்க்சிய பெரியாரிய கட்சின்னு உருவாக்குறார், பொது உடைமை கட்சின்னு உருவாக்குறார். அப்போது இந்தியாவில் வெறும் பெரியாரியம் மட்டுமே இல்லை, பொருளாதார ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக நாம் இது பண்ணணும். சமூக ஏற்றத்தாழ்வு மட்டுமல்ல, பொருளாதார ஏற்றத்தாழ்வுக்கு எதிராகவும் நாம் போரிட வேண்டும் என்று அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறார் பெரியாரியத்தை. அப்போது நம்ம இப்போ பார்க்கணும்னா யாரை எடுத்துலாம், இந்தியாவில் எந்த ஒரு தனிநபரை எடுத்தாலும் அந்த தனிநபர் ஏதோ மொழி சார்ந்தவராக இருப்பார், ஒரு சாதியை சார்ந்தவராக இருப்பார், ஒரு வர்க்கத்தை சார்ந்தவராக இருப்பார். ஒன்று பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்படுபவரோ அல்லது ஒடுக்குபவராக இருக்கலாம், சாதி ரீதியாக ஒடுக்கப்படுபவரோ அது ஒடுக்கும் சாதியாக இருக்கலாம், மொழி ரீதியாக ஒடுக்கும் மொழியா அது ஒடுக்கப்படும் மொழியா
இந்த 3 மூலக்கூறுகள் தான் ஒவ்வொரு நபர்கிட்டையும் இருக்கு. இதுதான் இந்தியா. அது இந்தியாவில் யாரை எடுத்தாலும் சரி, தமிழ்நாட்டை யாரை எடுத்தாலும் சரி, இந்த 3 மூலக்கூறுகள் அடிப்படையில் இருக்கு. அதில் தான் இவங்க பிரிஞ்சதை பொருளாதார ஏற்றத்தோட மட்டுமே குறிக்கோளாக செய்யப்பட்ட பொது உணவு கட்சிகள் அதில் தான் இருந்தாங்க அதிகமாக. வெறும் சமூக ஏற்றத்தாழ்வையே குறிக்கோளாக இருந்த அமைப்புகள் திராவிட இயக்கங்களாக இது ரெண்டுத்தையும் இணைக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி அந்த அவருடைய பெரியாரை அப்படியே புரிஞ்சு அவர் கொண்டு வந்துடுறாரு. கொண்டு வந்து இந்த இடஒதுக்கீடு என்பதே அடிப்படையில் சாதிக்கு எதிரான சாதி ஆதிக்கத்துக்கு எதிரான ஒரு விஷயம்தான். அதில் அகில இந்திய அளவில் கொண்டு போகிறாங்க. அடுத்து தேசிய இனங்கள் மொழி ஒடுக்குமுறைக்கு எதிராக, தேசிய இனங்களுக்கு எதிராக அனைத்து தேசிய இனங்களும் ஒருங்கிணைக்கிற ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறார். அதே மாதிரி பொருளாதார ரீதியாக முதலாளித்துக்கு எதிராகவும் அவர் அதுதான் மார்க்சிய பெரியாரைய புதுமை கட்சியுடைய அடிப்படையான கூறுகள். அது அடுத்த கட்டத்துக்கு வளர்க்கிறது. லெனினிசம் மாதிரி அது பெரியாரிசு அடுத்த கட்டத்துக்கு வளர்க்கிறது. அவர் இன்றைக்கு அகில இந்திய அளவில் மத்திய அரசு அலுவலகங்கள் பிற்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு என்பது இந்திய அளவில், தமிழ்நாடு மற்றும் இந்திய அளவில் அனைவருமே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சலுகையை உரிமை என்றால் அது ஐயா ஆணையத்துவாரம் தான். அந்த குறிக்கோளுக்காக முழுக்க முழுக்க தன்னை முழுதாக ஈடுபடுத்திக் கொண்ட அந்த போராட்ட வரலாறை பாலாசாரன் சொல்வார். அதுக்கு மேலே அதிகம் போட்டதுல தோழர்கள் அவருடைய வாழ்வை பற்றியும் அவருடைய பணியை பற்றியும் அவர் யார் அதை சந்தித்தார், எப்படி சந்திக்கிறது, இன்னும் அவர் கூடயே இருந்தவர். எத்தனை ஆண்டு இருந்தது? 35 ஆண்டுகளாக அவருடைய நிழலாக இருந்தவரை இன்னும் தெளிவாக சொல்வார். வாய்ப்படுத்தும் என்று அடுத்ததாக தோழர் பாலாசாரன் அவர்களை பேசுகிறாங்க.